வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுலேயுமே நம்ம எதிர்பார்த்த கேப் டவுன் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியும், அண்ட் இன்னையோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு, அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கம் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணி ஏறக்குறைய வந்து 7.15 இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து 520 பாயிண்ட்டுக்கு பக்கம் இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது, 526 பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து ஒரு 8 மணிக்கு அப்புறம் 7:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிஃப்ட் நிஃப்டி மேலே போச்சு. ஸோ அப்படின்னா கேப் டவுனும் மேலே போயிருந்துருக்கு. கேப் டவுன் கம்மியாக இருந்திருக்கு, ஒரு 100 பாயிண்ட் கம்மியாச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா 8:30க்கு பக்கம் மறுபடியும் கேப் டவுன் அதிகமாச்சு. கரெக்டாக ஒரு 9:30 பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 460 பாயிண்ட்ஸ் பக்கம் இருந்துச்சு. அப்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 460 பாயிண்ட் ஜஸ்ட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 460 பாயிண்ட் மார்க்கெட்டில் இருந்தனால நம்ம ஏறக்குறைய அவ்வளோதான் கேப் அப் நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 460 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி இருந்துச்சு. இங்கே நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா 452 பாயிண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டை கரெக்டாக கன்சிடர் பண்ணோம்னா 500 பாயிண்ட் பக்கமே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆவரேஜாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 450 பாயிண்ட் இல்லைனா 460 பாயிண்ட் வந்து கேப் டவுன் வந்துச்சு. இது வந்து ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு 30லேருந்து 50 பாயிண்ட் வந்தாவே ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் கேப் டவுன் சொல்லக்கூடிய ஆட்கள். ஆனால் இப்போதைய டைம் பார்த்தீங்கன்னா வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான டேட்டாஸ் என்னென்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் நேத்தோட நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 18ல் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு 15 பக்கம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகும். அன்எக்ஸ்பெக்டடான கேப் டவுன் கேப் அப் எதுவும் வராது. மார்க்கெட் வந்து அழகாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஒரு ஷூட் அப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பொறுமையாக மார்க்கெட் வந்து அப்படியே இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா வாலடைலிட்டி அதிகமாகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து இவ்வளவு வாலடைலிட்டி இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கேப் டவுன் கேப் அப் எல்லாம் ஈஸியாக நடக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னையோட நிஃப்டி 50 வந்து நமக்கு ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுன் வந்திருக்கு. அப்போது நம்ம வந்து எப்பயுமே நிஃப்டி 50 அண்ட் கிஃப்ட் நிஃப்டியை தான் நம்ம பேஸாக வச்சுக்கிறோம். அப்போது நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்கள், நிஃப்டி 50யோட வேல்யூ என்ன, 23,000. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 25,000. ஏன் 2,000 பாயிண்ட் கூட்டியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம்னா 75,000. அப்போது நிஃப்டி 50யை விட 3 மடங்கு அதிகம். ஸோ இப்போ நிஃப்டி 50யை விட 3 மடங்கு அதிகம்னா இங்கே கேப் டவுனும் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போது 25,000 இருந்ததுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சாரி, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த 25,000 நிஃப்டி 50 இருக்கிறது வந்து 500 பாயிண்ட் கேப் டவுன்னா 75,000 பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,500 பாயிண்ட் கேப் டவுன். ஸோ இப்படி தான் நிஃப்டி 50யும் சென்செக்ஸையும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணோம். அண்ட் எல்லா நாளும் கரெக்டாக 3 மடங்கே இருக்காது. சென்செக்ஸ் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு போகும். இதே இது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸாவது நமக்கு 3 மடங்கு வேல்யூ இருக்குது, அதனால 3 மடங்கு கேப் டவுன் வந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தான் வேல்யூ. அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஏறக்குறைய 23,000 அப்படிங்கிறது நம்ம 25,000 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி வந்து 55,000 பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வந்து 50,000 எடுத்துக்கிறோம். அப்போது 25,000ம் 50,000ம் பார்த்தீங்கன்னா டபுள். அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்கணும் கேப் டவுன்? 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இன்னையோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1,500 பாயிண்ட். ஸோ அப்படிங்கிறனால இந்த 1,500 பாயிண்ட் வந்து டபுள் த வேல்யூ இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல கேப் டவுன் வந்து ட்ரிபிள் த வேல்யூ வந்திருக்கு. ஸோ இது வந்து எல்லா தடவையும் டபுள் அண்ட் ட்ரிபிளாக தான் வேலை செய்யணும்னு கிடையாது. சில நேரங்களில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நிஃப்டி 50 பேஸு, அதிலிருந்து மினிமம் 2 மடங்காவது இந்த இடத்துல கேப் டவுன் வரும். அதே மாதிரி சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மடங்காவது கேப் டவுன் வரும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கும். அது என்ன இந்த ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எனக்கு வந்து இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் இந்தியா விக்ஸை ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் கேப் டவுன், இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போச்சு. அப்போது இங்கேருந்து இந்தியா விக்ஸ் டேட்டா ஒருவேளை கீழே வந்திருந்தால் நான் என்ன நினச்சிருந்திருப்பேன்னா மார்க்கெட் வந்து ஷார்ட் செல்லிங் போகாது.
அதாவது ஒரு நெகட்டிவ் சைடு வராது அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஆனால் இந்தியா விக்ஸ் டேட்டா இன்னைக்கு காலையில் எங்கே போச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு அப்புறம் இந்த 21 ரூபாங்கிறதுலேருந்து கொஞ்சம் கூட கீழே வரல. ஸோ அப்படின்னா இந்த 9:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுதான் 9:30 பாயிண்ட். இந்த 9:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகான ஒரு ஷார்ட் செல்லிங் பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணியிருந்தாவா உங்களுக்கு வந்து அழகாக ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோ இல்லைனா இஎம்ஐ வச்சோ உங்களுக்கு வந்து பொசிஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் இன்னையோட மார்க்கெட்டில் கரெக்டாக இந்த இடத்துல 9:30க்கு நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 மணி இல்லைனா 9:15 வரைக்கும் இந்த இடத்துல 11:15 வரைக்கும் உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12:15 ரேஞ்சில் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு நமக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது எதற்கு விவேப்பை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. கரெக்ட். அப்போ நமக்கு இந்த இடத்துல விவேப்பை கிராஸ் பண்ணனால நமக்கு வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நிறையா பேத்துக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த விவேப்புக்கு அப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதாவது 1 மணிக்கு அப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் அழகாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். அப்போது இன்னையோட மார்க்கெட்டில் காலையில் 9 மணிக்கு எடுத்திருந்தா நமக்கு ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் கிடச்சிருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் இங்கே இதே இது வந்து இவ்வளோ தூரம் டவுன் சைட் புஷ் வந்து யாரும் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டான ட்ரேடர் நல்ல கரெக்டான லாஜிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே இது நம்ம வந்து மத்தியானத்துக்கு மேலே எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 ஹவர்ஸ் சாலிடாக ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. உங்களோட ப்ரீமியமும் டிகேயாக இருந்திருக்காது. சென்செக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே இருந்திருக்கும். நிஃப்டியில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே வந்திருக்காது. ஸோ அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸ்லேயே இருக்கும். அப்போ இந்த சென்செக்ஸ்லேயே நமக்கு வந்து முக்கியமான டேட்டாஸ் வந்து இதே கரெக்டான இந்த டேட்டாஸ் தான். அப்போ இந்த சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து 1 மணிக்கு இருந்த பொசிஷன் 5 மணி வரைக்கும் போயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி தான். இப்போ இந்த பேங்க் நிஃப்டியை வச்சு நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இந்த நிஃப்டி 50 மாதிரி நமக்கு இருக்காது. பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இன்னையோட பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். அப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு காலையில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆச்சு. அப்போது இந்த காலையில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆச்சு. அதே மாதிரி ஒரு 9:30-10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆச்சு. அப்படி இல்லைனா இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் அதே மாதிரி ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த 2 கேண்டிலுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறேன். இல்லைனா ஒரு பேரலல் லைன் போடுறேன். அப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். இல்லைனா யூஸ்வலாக நம்ம சொல்கிறது வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போது இன்னையோட மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான க்ளோஸ் அண்ட் டைட்டான சைட்வேஸ் மூவ்மெண்ட். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன நாளைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த பாக்ஸ்லேருந்து மேலே பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நாளையோட பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இன்னையோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸ் வந்து நம்மளோட நியூஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த நியூஸ்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கீழே வரும். ஒன்று. அதே மாதிரி இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து நிஃப்டி 50ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். அதை விட இது கம்மியான ஹையஸ்ட் பாயிண்ட். அடுத்து இது ஒரு கம்மியான ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லோன்னு சொல்லுவோம். அப்போ இந்த லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறனால நமக்கு வந்து நிஃப்டி 50யும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்தது. எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இப்போதைய நிலைமை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனில் வந்திருக்கு. அண்ட் நம்ம வந்து இப்போயே சொல்லிட்டோம். அண்ட் இந்த கேப் டவுன் வந்து நீடிச்சு ஒருவேளை மார்க்கெட் டவுன் சைட் புஷ் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து கீழே வரும். ஆனால் அதே சமயம் மார்க்கெட்ஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுச்சு யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கேப் டவுன் கேப் அப் எல்லாம் வராது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கோல்டு ப்ரைஸ் அண்ட் நம்மளோட யூஎஸ் டாலர் ப்ரைஸ். ஸோ யூஎஸ் டாலர் பார்த்தோன்னா ஆல் டைம் ஹை வந்து 93 ரூபா இருந்துச்சு. ஸோ ஒரு யூஎஸ் டாலர் வந்து
இந்தியன் மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 93 இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி 93.2லேருந்து 93.1க்கு வந்திருக்கு. ஸோ 4x ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட்ஸ் இருந்திருக்கும். அதே சமயம் க்ரூட் ஆயில் விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப கீழே இறங்கலை. நேற்று பார்க்கும்போது 9200 இருந்துச்சு ஒரு பேரல் லிட்டர் இந்தியன் மதிப்புப்படி. ஆனால் இப்போதைய நிலைமைக்கு ஒரு ரூ. 200 கம்மியாகி 9000ல் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் க்ரூட் ஆயிலும் ஸ்டேபிள் ஆயிருக்கு, நமக்கு வந்து கோல்டும் ஸ்டேபிள் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் ஸ்டேபிளாக இருக்கிறனால மார்க்கெட்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி 50யோட ரிஃப்ளெக்ஷனை நம்ம ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸையும் ஹெச்டிஎஃப்சியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஹெச்டிஎஃப்சி வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே டைரக்ஷன். இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் லைக் நெகட்டிவ் ப்ரெஷரில் தான் போயிருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன், அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரில் போயிருக்கு. அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ரெண்டையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணோம்னாவே இன்றைக்கி வந்து நிஃப்டி 50ல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு லைவ்லேயே தெரிஞ்சிடும். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ் நிஃப்டி ஐடியாக இருக்கட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேப் டவுன் அண்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அடுத்து வந்து நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரில் தான் இருக்குது. அடுத்து வந்து நிஃப்டி ஜூனியர். இந்த நிஃப்டி ஜூனியர்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து நிஃப்டி 15 வச்சுருப்பாங்க. அப்போ நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் 50 இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் நிஃப்டி ஜூனியர்னு சொல்லுவாங்க, இல்லைனா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நிஃப்டி 50யும் இந்தியாவோட டாப் 50 கம்பெனியோட ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் சைடில் இருக்குது. அடுத்த 50 கம்பெனியோட ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருக்குது. பேங்கிங் செக்டரில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் அண்ட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதுல ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கானமியை ரன் பண்ணுற பேக் போன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இது ரெண்டுமே பேங்கிங் செக்டர் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே ஒரு டவுன் சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஐடியும் டவுனில் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து ஐடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் எக்கானமியே கம்மியாக இருக்கிறனால நீங்கள் வந்து லாங் சைட் போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டெவலப் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து குளோபல் சுச்சுவேஷனும் மார்க்கெட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நாளையோட மார்க்கெட்டும் ஒரு டவுன் சைட் புஷ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.